Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC ல இருந்து CHSL 2023 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்றத செக் பண்ண போறோம். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணக்கூடியது. இது SSC ல நம்ம வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ப்ரௌசர்ல SSC ன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு வந்துரும். இங்க வந்து எங்க அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த அட்மிட் கார்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த இதுல வந்துட்டு சதர்ன் ரீஜன், நீங்க எந்த ரீஜனோ அந்த பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை சதர்ன் ரீஜன்ல இருக்கோம். அப்ப சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணோம்னா போதும், நமக்கு நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வரும். இந்த வந்து ஃபர்ஸ்ட் இது இருக்கு, ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இதுல. இங்க டவுன்லோட் அட்மிட் கார்டு இருக்கும். இந்த அட்மிட் கார்டு எப்போ வரும்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 4 days முன்னாடி வரும். 4 daysக்கு முன்னாடி வரும், ஓகேவா, பிஃபோரா வரும். 4 நாளைக்கு முன்னாடியே வரும், ஓகேவா. இன்னைக்கே வரல அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, ஓகேவா. ஃப்ரம் 4 days பீரியட்ல தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் வரும். இந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதுதான் மெயின், ஓகே. அது வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். உங்களுடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய அட்மிட் கார்டு வந்து அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, ஓகேவா. இதுதான் மெயின். இப்ப இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண வச்சதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துடும். இப்படி இருக்கும். இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, உங்களுடைய மந்த், உங்களுடைய இயரை போட்டு டவுன்லோட் அட்மிட் சர்டிஃபிகேட் போடலாம், ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை பட்சத்தில் உங்களுடைய ரோல் நம்பர் இங்க டைப் பண்ணிருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயரை டைப் பண்ணிட்டு டவுன்லோட் அட்மிட் கார்டு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கானது ஓப்பன் ஆயிடும். இதுல உங்க டீட்டெயில், உங்க ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும். என்ன லாங்குவேஜ் எல்லாமே இதுல இருக்கும். எக்ஸாம் என்ன எக்ஸாம்ன்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இங்க உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு எப்ப எக்ஸாம் அப்படின்ற டேட் இருக்கும், மேலா ஃபீமேலான்னு இருக்கும். உங்களுக்கான டைம் எப்ப எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, அதே மாதிரி க்ளோசிங் டைம் என்ன, இது எல்லாமே இங்க இருக்கும். நீங்க பாத்துக்கிற முடியும், ஓகே. எப்பயுமே இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டா அதுக்குள்ள போயிடணும். அதே மாதிரி க்ளோசிங் டைமுக்குள்ள போயிடணும், உள்ளே போயிடணும், ஓகேவா. இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருவாங்க 2ஆம் தேதி ஷிஃப்ட், எந்த ஷிஃப்ட் 4th ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து 5:15 PM சொல்லியிருக்காங்க, 6:15 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டீட்டெயில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்க எக்ஸாம் பண்றது அட்ரஸ் இங்க இருக்கும், இதில் நீங்க பாத்துக்கலாம், ஓகே. இப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க 5:15 போட்டுருக்கு இல்லையா, அப்ப 5 மணிக்கு போனா ஓகேவானா விட மாட்டாங்க. அது வந்து ஆல்ரெடி அவங்க முன்னாடி தெளிவாக சொல்லிட்டாங்க. 4:45 வரைக்கும் தான் க்ளோசிங் டைம், அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க கரெக்டா இவங்க சொல்லிருக்க டயத்துக்குள்ள நீங்க போயிடணும். அது உங்க மெயினானது. 5 மணி 5:15 5 மணிக்கு போனா போகுதுன்ற ஒரு மென்ஷன்ல போகாதே, விட மாட்டாங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ராப்பர் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போறதுக்கு எவ்வளவு டிராவல்ல இருக்கு, எவ்வளவு தூரம் என்னன்னு பிளான் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்குள்ள போயிருங்க, ஓகே. அப்புறம் கீழே பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸாம் இருக்கும், அது டயர் ஒன்றுனா அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். இப்ப இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசனிங்ல 25 கொஸ்டின், மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அப்படின்ற பார்க்கணும் உங்களுக்கு 200 மார்க் கிட்ட இருக்கும். 100 கொஸ்டின் 200 மார்க். இந்த எல்லா டீட்டெயிலும் அது கொடுத்துருப்பாங்க, ஓகே. இதுதான் இந்த எக்ஸாம்ல அட்டன் பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இவ்வளவு நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் இதோடது, ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கு, ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும், ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.